உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பரிசுத்தம் இரண்டாம் இடம், தேவனுக்கு முதலிடம். ஆனா கிறிஸ்துவம் என்ன செஞ்சிருச்சு? பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு ரெண்டாம் இடம் கொடுத்துருச்சு. மாட்டை எங்க கட்டாதீங்க, வண்டிக்கு பின்னாடி கட்டாதீங்க. அதனாலதான் சபைகள் திணறிக்கிட்டு இருக்கு. தேவனை அடைவதற்கான வழி பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தத்தை அடைவதற்கான வழிதான் தேவன். திறமை என்பது வேறு, தேவன் ஒருவனோடு இருப்பது என்பது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னா உங்க ப்ரொஃபஷனுக்கு என்ன குவாலிட்டி தேவையோ அந்த குவாலிட்டி இல்லாமலே தேவன் உங்களை பெரிய ஆளாக்க முடியும். அந்த குவாலிட்டியை கொடுத்து தேவன் உங்களை பெரிய ஆளாக்க முடியும். தாவீது, நீங்க நல்லவனா இருக்கலாம், இருக்கிறது நல்லது, நல்லவர்களா இருக்க முடியாது, அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பதான் மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆனா பைபிள் அதை ஒரு குவாலிட்டியா இங்க பேசவே இல்லை. உங்க பிள்ளை நல்லவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் அவங்களுக்கு சோறு போடுறது அந்த குவாலிட்டி பேசல இல்லை, பிள்ளைன்ற பேசல தான். தேவன் எப்பவுமே உறவுகள் வழியாகத்தான் வருகிறார். கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதை வாசிக்கணும்னு யோசித்தேன், இவன் கூட இருந்தாரு அப்படின்னு யோசித்தேன். எப்படி? ஆமா, உங்களுக்கு தெரியுமில்ல அவனை பத்தி. தெரியலன்னு விளக்கம் சொல்றேன். சாலமன் அப்படியே யோசித்தேன். நீங்க நீதிமொழிகள் மட்டும் வாசிக்கிறீங்க, நான் பிரசங்கியும் சேர்த்து வாசிக்கிறேன். அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது தேவன் அவனோடு கூட இருந்தார். என்ன சார் கொடுமை இது? ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். அதான் நான் சொல்ல வரேன். வண்டிய முன்னாடி கட்டி மாட்டை பின்னாடி கட்டாத, மாட்டை முன்னாடி கட்டி வண்டியை பின்னாடி கட்டு. இன்றைய கிறிஸ்தவ உலகம் முக்கியத்துவம் இரண்டாம் இடத்தில் கொடுக்க வேண்டியதற்கு முதலிடம் கொடுக்கிறது, முதலிடத்தில் கொடுக்க வேண்டியதை இரண்டாம் இடத்துக்கு கொடுக்கிறது. அதான் பிரச்சனை. பரிசுத்தம் இரண்டாம் இடம், தேவனுக்கு முதலிடம். ஆனா கிறிஸ்துவம் என்ன செஞ்சிருச்சு? பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு ரெண்டாம் இடம் கொடுத்துருச்சு. தேவனை அடைவதற்கான வழி பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தத்தை அடைவதற்கான வழிதான் தேவன். சோ நீங்க பரிசுத்தின் வழியாய் கடவுளை அடையலாம் நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட வந்தீங்கன்னா பரிசுத்தத்தை அடைஞ்சிருவீங்க. மாட்டை கொண்டு போய் முன்னாடி கட்டுங்க, மாட்டை எங்க கட்டாதீங்க, வண்டிக்கு பின்னாடி கட்டாதீங்க. அதனாலதான் சபைகள் திணறிக்கிட்டு இருக்கு. தேவன் உங்க கூட இருப்பாரு, அதனால நீங்க பரிசுத்தவானா மாறுறீங்க. அப்ப தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க யாரா தான் இருக்கிறீங்க? பரிசுத்தவானா மாறுறீங்க தேவன் வந்த உடனே. ஆனா அப்புறம் வரும்போது யாரா தான் இருக்கிறீங்க? நீங்க பாவியா தான் இருக்கிறீங்க. ஒரு தம்பி நேற்று பேசியிருந்தாப்புல வீடியோல, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறார்கள், ஆனால் உள்ளே ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள், பிரச்சனை பண்ணுகிறார்கள். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்தோன்னு ஆவியில் நிறையிறாங்க. இது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல அப்படின்னா அவனுடைய வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். கையை தட்டு, புரிஞ்சவங்க கையை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் பெர்ஃபெக்ஷன் மேல அசைவாடல, குறைவுகள் இருக்கிற இடத்துல அசைவாடுறாரு. அதனாலதான் உங்க மேல என் மேலே அசைவாடிக்கிட்டே இருக்காரு. ஆமென், ஆமென்.
ஆமென். அதனால அவர் அசைவாடும் போது இந்த மாதிரி சில பேர் பிரசங்கம்ன்ற பேர்ல உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கணும். ஏன்னா அதை பத்தி கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அவன் வசனம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். பரிசுத்த ஆவியானவர் பூரணமான இடத்தில் அசைவாடும்படி வரவில்லை, பூரணமாக்கும்படி தான் வந்தார். இருள், வெறுமை, பற்றாக்குறை, ஒழுங்கின்மை ரொம்ப முக்கியமானது. ஒழுங்கு. ஒரு நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறான், ஒரு நாளைக்கு 9 மணிக்கு எந்திரிக்கிறான். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கையை தட்டு. எதுக்காக அசைவாடுறாரு? அவனை டெய்லி 6 மணிக்கு எந்திரிக்க வைக்கிற வரைக்கும் அவர் அசைவாடுறாரு. நீ எந்த ஆவியானவர் சொல்ற எனக்கு தெரியல, ஆனா பைபிள் சொல்ற ஆவியானவர் தெரியும். பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, பூமியானது வெறுமையா இருந்தது, பூமியானது இருளா இருந்தது. ஆவியானவர் அசைவாடினார். அந்த அதிகாரம் முடியும் போது பைபிள் சொல்லுது, தேவன் பார்த்தார், எல்லாம் நன்றாக இருந்தது. பிகினிங் தான் ஆவியானவர் வராரு, எண்டிங் சூப்பரா முடியுது. நீங்கெல்லாம் எண்டிங்கை தான் பிகினிங் ஆக்கி இதெல்லாம் சூப்பரா இருந்தா ஆவியானவர் வருவாரு. நீ திரும்ப ஒரு தடவை பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வா. நீயும் குழம்பி இருக்கிறவனும் குழப்பக்கூடாது. இதனால இதை கேட்டோன்னு ஆவியில் நிறையவே, ஐயோ நம்ம குறைவானவர்களா, அப்ப இது வேற ஆவியோ? ஆமா. தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப, தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.